இன்றைக்கி 4:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன். எதுக்குன்னா எங்களோட ஃபேமிலியும் தங்கச்சி ஃபேமிலியும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறதா சொல்லியிருந்தோம். அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க காலையில் சாப்பாடு கொண்டு வந்துடுறேன், நீங்கள் மத்தியானத்துக்கு ரெடி பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தா. என்ன தான் ஓகே சொல்லியிருந்தாலும் 8 பேருக்கு சேர்ந்து மொத்தமாக சமைக்கிறது இதுதான் முதல் தடவை. சாப்பாடு நல்லா வரணும்னு நினச்சேன். நான் நினச்சது மாதிரி சாப்பாடு சூப்பராக வந்துருந்துச்சு. எல்லாருமே நல்லா சாப்பிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த சாப்பாடை ட்ரெயினில் ஒரு 9:30க்கு மேலே சாப்பிட்டுட்டு கிளம்பியிருந்தோம். நாங்கள் போகணும்னு நினச்சது சேலத்தில் இருக்கிற முத்துமலை முருகன் கோயில். ஆனால் நாங்கள் போனது வந்து சேலத்தில் இருக்கிற ராஜகுளத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டோம். சரி போயிட்டோம், சாமியை கும்பிட்டு வந்துடலாம்னு சொல்லி அங்கே போய் சாமி கும்பிட்டுருந்தோம். அங்கேயுமே வந்து சூப்பராக இருந்தார் சாமி அலங்காரத்தில். அங்கே போய் சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். இந்த கோயிலுக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைமாக தான் வரோம். அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சி ஆப்போசிட் சைடில் வந்துட்டோம். திருப்பி ஆப்போசிட்டில் போயிட்டு நாங்கள் போக இருந்த கோயிலுக்கு போயிருந்தோம். எப்படி 1.5 மணி நேரம் ஆச்சு ட்ராவல் பண்ணி வர. நாங்கள் சேலத்துக்கு போக 10:30 மணிக்கெலாம் போயிட்டோம். ஆனால் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட 1:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வெயிலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, பிள்ளைகளும் வாடிடுச்சு, எங்களுக்குமே ரொம்ப எனர்ஜி ட்ராப் ஆயிடுச்சு. கோயிலுக்குள்ளே உள்ளே போனோன்னே பக்கத்தில் ஒரு சின்ன இடம் இருந்துச்சு. அங்கே போய் பிள்ளைகளுக்கு சாப்பாடை ஃபுல்லாக ஊட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் அதுகளுக்கே கொஞ்சம் பிரிஸ்காச்சு. சாப்பாடை ஃபுல்லாக எல்லா குழந்தைங்களுக்கும் ஊட்டி விட்டாச்சு. கொஞ்சம் கூட சாப்பாடு மிச்சமாக இல்லை. எல்லாருமே நல்லபடியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். நானுமே 2-3 வாட்டர் கேனில் தண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த பிள்ளையும் 2-3 வாட்டர் கேனில் தண்ணி கொண்டு வந்துருந்துச்சு. ஆனாலும் நாங்கள் 200 ரூபாய்க்கு மேலே தண்ணி மட்டுமே வாங்கினோம். ஏன்னா எங்களால் ஒசூரில் இருந்துட்டு எங்களால் அந்த சேலத்தில் உள்ள வெயிலை தாங்கவே முடியல. பிள்ளைங்க ரொம்ப பாவம் வாடிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் இறங்கினதுக்கப்புறம் தான் சாமிக்கு அர்ச்சனை கூடையும் மாலையும் வாங்கிட்டு கிளம்பியிருந்தோம். இது கோயிலோட என்ட்ரன்ஸு. இதுவே ஒரு பெரிய ரோடு நடந்து வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ தூரம் வந்தோம். இங்கேருந்து இன்னும் ஒரு ரோடு நடந்து போனதுக்கப்புறம் தான் மூலஸ்தானம் போக முடியும். அங்கே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போனோம் அப்படின்னா நம்ம பார்த்த இந்த பெரிய முருகனோட பாதம் அங்கே இருந்துச்சு. பாதத்தை தொட்டே நம்ம சாமி கும்பிடலாம். அங்கே போயிருந்து அது 10 ரூபீஸ் டிக்கெட் சொல்லியிருந்தாங்க. அங்கே போய் பாதத்தை தொட்டு சாமி கும்பிட்டோம். எனக்கு அந்த பாதத்தை தொடும்போதே உடம்பே புல்லரிச்சிருச்சுங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு வைப்பு. அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் பழ அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மூலஸ்தானத்துக்கு வர முடியும். மூலஸ்தானத்துலேயே வந்து உற்சவர் மூலவரும் 2 பேர் இருக்காங்க. முதல்ல உற்சவர் இங்கே இந்த பக்கம் இருக்கார் பார்த்தீங்களா, கோல்டன் கலரு தேரில், அது உற்சவர். அதுக்கப்புறம் மூலவர். நம்ம மூலவரை கும்பிட்டுட்டு தான் உற்சவரை வந்து கும்பிட முடியும். போய் ஃபஸ்ட்டு மூலவரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உற்சவரை கும்பிட்டோம். இன்றைக்கி வந்து 2 கோயிலுக்குமே நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் போகணும்னு நினச்சது ஒரு கோயிலுக்கு தான். ஆனால் கடவுள் எங்களை வந்து 2 கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டார். இன்றைக்கி டே கொஞ்சம் அலைச்சலாக இருந்தாலுமே 2 முருகனையுமே பார்த்தாச்சுன்ற மன திருப்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே முருகனோட அறுபடை வீடுக்குமே போகணும்னு நினைப்போம். நீங்கள் அதோடு சேர்ந்து இந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கும் போய் பாருங்கள். ரொம்பவுமே விசேஷமாக இருந்துச்சு. கூட்டமுமே அதிகமாக இருந்துச்சு. நிறைய கடைகளும் இருந்துச்சு. நான் இந்த முத்துமலை முருகன் கோயில் ஞாபகமாக அங்கேருந்து ஒரு முருகன் சிலை வாங்கிட்டு வந்து நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு எங்களோட வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் போய் பாருங்கள்.